ஆமா, பேருந்து வசதிகள் வேண்டுமென்றே வந்து தடை செய்யப்பட்டது. அதற்கு ஒரு சில அதிகாரிகள் திமுகவுடைய இன்னைக்கு நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த இந்த தேர்தலை நடத்தியதே வந்து அதிகாரிகள் தான். திரு செந்தில்வேல் அவர்கள், டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள், அப்புறம் உமாநாத் ஐஏஎஸ், இது மாதிரியான ஒரு சில அதிகாரிகள் சேர்ந்தா இந்த மொத்த தேர்தலை நடத்தினாங்க. திமுக சார்பாக ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் பின்னணியாக செயல்பட்ட இது போன்ற அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து போக்குவரத்துல இருந்த முக்கிய அதிகாரிகளை வைத்து இன்னைக்கு வந்து பெரும்பாலான இடத்துல பஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கிய பேருந்துகள்லாம் வந்து திருப்பி விடப்பட்டிருந்துச்சு. பேருந்துகள் எதுவும் ஆப்ரேட்டே பண்ணல. எல்லா இடத்துலையும் அந்த பேருந்துகள் பணிமனை கொண்டு போக விட்டுட்டு குறைந்தபட்சம் 20 லட்சம் பேராவது வாக்களிக்க விடாமல் இவர்கள் அனைவரையும் ரோட்ல ஒரு நாள் முழுவதும் 12 மணி நேரம் 15 மணி நேரம் வந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து அங்கங்கே பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து உணவு இல்லாமல் தண்ணீர் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இது ஒரு மோசமான செயல். இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கடுமையாக தண்டிக்கப்படுது. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு, போதுமான பேருந்து வசதிகள் செய்யப்பட வேண்டும். அதையெல்லாம் தெரிஞ்சும் வேண்டுமென்றே வந்து அன்னைக்கு காலதாமதம் செய்து ஒவ்வொருத்தரும் யாரையும் வரவிடாமல் செய்து போதிய பேருந்துகள் ஏற்பாடு செய்யாமல் வந்த பேருந்துகளையும் திருப்பி விட்டு இதுல ஒரு சில அதிகாரிகள் நாங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதை பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ண அதிகாரிகள் நாங்கள் இப்போ சொன்ன அதிகாரிகள் யாரு, திரு டேவிட் செந்தில்வேல் அவர்கள், அப்புறம் வந்து உமாநாத் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து ஏதோ கட்சிக்காரங்க திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஏதோ திமுக செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் துணை போய் இவங்க எல்லாம் உடனே செயல்பட்டு இருக்காங்க. இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும்.